வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஓர் அற்புதமான ஒரு செய்தி. இந்த உலகில் நாம் ஆனந்தமாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆன்மீகவாதிகள் கதைகளை சொல்கிறார்கள், அதற்காக பக்தர்கள் ஓடுகிறார்கள். அரசியல்வாதிகள் மக்களை தேடி ஓடுகிறார்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு. இப்படி மருத்துவர், இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஓடுவதற்கு பின்னால் நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று ஒரு செய்தி உள்ளது. அந்த ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற செய்தி இருக்கிறார்கள் அவர்கள் ஆனந்தமா? ஏன், கலியுகத்தில் பிறந்துவிட்டாலே இன்பம் துன்பம் சமமாக இருக்காது. துன்பம் அதிகமாகவும் இன்பம் குறைந்தும் இருக்கும். இதுவே இந்த படைப்பின் ரகசியம். 4 யுகங்களில் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தாத்பரியம், ஒரு பண்பு. அவர் இவ்வளோ படிச்சுக்கிறார், இந்த வேலைக்கு போகிறாரு. இவர் கம்மியாக படிச்சுக்கிறார், இந்த வேலைக்கு போகிறாரு. ஒன்றுமே படிக்கலப்பா, இந்த ஏதோ மண் வாரி கொட்டுறாரு அவர். இப்படி அந்தந்த பாகுபாடு ஒரு யுகத்துக்கும், 4 யுகத்துலேயும் ஒரு யுகத்துக்கு ஏற்ற பாகுபாடு. கலியுகம், மனிதன் நிம்மதி அடைஞ்சிட்டான்னா, இருப்பதில் திருப்தி அடைஞ்சிட்டா சத்தியுகத்துக்குள்ள சென்று விடுவான். ஆனால் சத்தியுகன்றது என்னது? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அங்கு நான், எனது, எனக்கு இப்படி சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது. இல்லாதவன் தானே இல்லைன்னு எடுக்க முடியும். அப்போ எல்லாமே இருக்கும் அங்கே. அந்த மனம் அமைதியாகி அந்த அருட்பெருஞ்சோதி, அந்த ஓம் நமச்சிவாயம் அந்த சிவத்துக்குள் அடக்கும். சிவன் நமக்குள் அடக்கும், நாம் அவருக்குள் அடக்கும். அந்த நிலை வந்த மனிதன் இந்த வாழ்க்கையை பார்க்கும் விதம், வாழும் விதம், வாழ்ந்து கொண்டிருக்கும் விதம் மிக அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு நிலைக்காகத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நானும் சில காலம் அமைதியாக இருந்து விட்டேன். இனி மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக உயிருடன் உள்ளவரை அந்த சேவையில் ஈடுபட இறைவன் என்னை தயாராகிவிட்டார், தயாராகிவிட்டேன். வருகின்றேன் உங்களை நோக்கி. நீங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும், அது எனக்கு ஆனந்தம். இதுவே எனது குறிக்கோள். வணக்கம். ஓம் நமச்சிவாயம்.